ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிஷி தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி தாளிக்க போகிறோம். அதுக்காண்டி பார்த்திங்கன்னா சோம்பு, மிளகு, மல்லி, கசகசா, முந்திரி பருப்பு 4-5 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, சூடாகட்டும். இதில் வச்ச மசாலாலாம் எடுத்து சூடான ஆயிலில் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஏன்னா ஆயில் சிக்கன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விடும். அதனால் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா நல்லா கிரேவி உங்களுக்கு கிடைக்கும். கசகசாவும் முந்திரி பருப்பும் போட்டதுனால சிக்கன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நல்ல இது வந்து நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி மசாலாவை நம்ம சிக்கனில் போட்டு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த பொருளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு 4-5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக சேர்க்க போகிறதில்ல, அதனால் இதிலே போட்டுக்கலாம். ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் போடலாம், நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வர்றதுக்காண்டி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நான். ஒரு 10 இருக்கும், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா வதக்கிட்டு இது தனியாக வந்து நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட வேணாங்க, இதிலே போட்டு நம்ம அரைச்சிட்டனால இன்னும் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு. பார்த்திங்களா, அந்த ஆயிலே நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதிலே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா அது கூட ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்குறதுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். கிரேவி பண்ணும்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இது உப்பு போட்டோம்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் தக்காளி. அதுக்காண்டி தான் உப்பு இப்பயே போட்டுருவேன். கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், நல்லா வதக்கணுங்கிறதெல்லாம் அவசியமாக இல்லை. சும்மா நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. நீங்கள் தேங்காய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல கிரேவி நிறையாவும் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா தான் இருக்கும் நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா. அதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் தாளிக்க போட்டுக்கலாம். அதிலே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும் போது 1/2 டீஸ்பூன் போட்டிருப்போம், இப்போ 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. மொத்தமே ஒரு 15 வெங்காயம் தான் இருக்கும், 15லேருந்து 17 வெங்காயம் தான் இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்க்கும்போது டிஷ்ஷு வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும், உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். மொத்தமே இந்த டிஷ்ஷுக்கு வந்து 2 தக்காளி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது ஒரு தக்காளி ஆட் பண்ணோம், இப்போ இந்த சமயத்தில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்லா சீக்கிரமாக மசிஞ்சிடும். இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கணும் இல்லையா, அதுக்காண்டி உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோடு சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணுங்கள். கடைசியாக டிஷ்ஷு பார்க்கும்போது நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு. பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை வந்து ஊற வச்சுருக்கோம். தயிர், மஞ்சள், உப்பு 3ஐயும் நல்லா வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிரில் இருக்க புளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இறங்கிட்டு நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்படி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம். ஊற வச்சுருக்கேன். அது இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மசாலா சேர்க்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச மசாலா தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கசகசால மசாலாலாம் போட்டு அரைச்சி வச்சல, அதை வந்து இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க மசாலா வந்து இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஜீரகம், மல்லி, வத்தல் இந்த 3ஐயும் சேர்த்து தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பொடி உங்கள்கிட்ட இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், நீங்கள் சிக்கன் மசாலா கூட வாங்கிக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க.
மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூணையுமே நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்றாமல் அப்படியே இதுலேயே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இது குழம்பா வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு பதத்துலேயே இருக்கும். கிரேவி பண்ணுறதுனால நான் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பார்த்திங்களா, இப்போயே உங்களுக்கு ஒரு நல்ல கிரேவியாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் வதக்கிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு நல்லா மூடி வேக வச்சுருங்க. சிக்கன் வேகணும் இல்லையா, அதனால். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வெந்துருச்சு. பார்த்திங்களா, எண்ணெய் பிரிஞ்சு மேலே இருக்குது. பார்த்திங்களா, இது தாங்க பதம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய், தேங்க்யூ.